ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டிகல் 12 to 35 வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 12லேருந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 12லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி தான் பேசுது. ஸோ 12 வந்து அதோட டெஃபினிஷனை பற்றி பேசுது. ஸோ 12ம் அதே மாதிரி ஆர்டிக்கலில் 36, இப்போ 12 into 3 பண்ணால் 36 வருமா, அப்போ 12ம் 36ம் வந்து டெஃபினிஷனை பற்றி பேசுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 36 வந்து ஸ்டேட்டோட டெஃபினிஷனை பற்றி பேசுது. ஆர்டிகல் 13 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, லாஸ் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஆர் இன் தி டெரகேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஏதாச்சும் வந்து ஒரு இன்கன்சிஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா அதை பற்றின பேசுகிற லாவை பற்றி பேசுகிறதா இந்த ஆர்டிக்கிள் வந்து 13. ஸோ 13ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ 1, 3 இருக்குது. ஸோ 2 வந்து இல்லை அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட். ஸோ லா வந்து இன்கன்சிஸ்டன்ட். ஸோ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி பேசுகிற லா வந்து ஆர்டிகல் 13. ஸோ அடுத்த ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஸோ ஆர்டிகல் 14 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் லா, அதாவது ஈக்குவாலிட்டி. ஸோ அது ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஈக்குவாலிட்டியை பற்றி சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம டிஸ்கிரிமினேஷனை வந்து தடுக்கணும், அதாவது தீண்டாமை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதான். அப்போ ஆர்டிகல் 15 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் தி டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஸோ ரிலீஜனை வச்சோ இல்லை கலரை வச்சோ அவங்க கேஸ்ட்டை வச்சோ இல்லை பையன் பொண்ணு அந்த மாதிரிலாம் அவங்க இந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத வச்சோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 15. ஸோ அப்போ டிஸ்கிரிமினேஷனை தடுத்துட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அவங்க எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அப்போ அடுத்த ஆர்டிகல் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ஸ். அதாவது ப்ரைவேட்டை பற்றி இங்கே பேசலை, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் எந்த இடத்துலேருந்து வந்திருந்தாலும் சரி அவங்கள வந்து எந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 16. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டிகல் 17 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமையை வந்து ஒழிக்கிறத பற்றி பேசுது. ஆர்டிகல் 18 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ டைட்டில்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 18. ஸோ இதுக்கடுத்து ரைட் ஈக்குவாலிட்டியில் ரைட் டு ஃப்ரீடம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரைட் டு ஃப்ரீடமில் ஆர்டிகல் 19 எதை பற்றி பேசுது அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சர்டன் ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம். அதாவது ஃப்ரீடம் பற்றி இருக்கிற ஒரு சில ரைட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 19. ஸோ இதில் ஆர்டிகல் 9ல் ஏபிசி அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ ஆர்டிகல் 19 1 கிளாஸ் ஏ பற்றி எதை பற்றி பேசுதுன்னா ஸ்பீச்சு. ஸோ பி வந்து அசம்பிள் பற்றி பேசுது, சி வந்து அசோசியேஷன் பற்றி பேசுது, டி வந்து மூவ் ஃப்ரீலி, அதாவது நம்ம எங்கேனாலும் போய்க்கலாம் இந்தியாவுக்குள்ள அப்படின்றத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 19 1 கிளாஸ் டி. ஸோ இ வந்து எதை பற்றி பேசுதுன்னா செட்டில் பற்றி பேசுது. ஸோ எஃப் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து எஃப்ஜி வந்து எதை பற்றி பேசுனா ப்ரொஃபஷன். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒருத்தவே இருக்கான், அவன் வந்து ஒரு இடத்துல கூட்டம் போட்டு பேசுகிறான். ஸோ பேசுகிறதுனால என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் அசம்பிள் ஆகிறாங்க. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அவங்கள வச்சு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி நிறைய இடத்துக்கு ஃப்ரீயாக வந்து மூவ் பண்ணிட்டு அங்கேயே ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிறான். ஸோ செட்டில் ஆனால் அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும்னா காசு வேணும், அதுக்கு அங்கேயே ஒரு ப்ரொஃபஷன் மாதிரி பார்க்குறான். ஸோ இந்த மாதிரி 19 1 கிளாஸ் ஏலேருந்து 1 கிளாஸ் ஜி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் வந்து ஆர்டிக்கல் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ அது வந்து ஒரு லீகல் ரைட்டாக வந்து மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் எஃப்பில் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ 19 பார்த்தாச்சு. அதுக்கடுத்து 20 வந்து எதை பற்றி பேசுதுன்னா, ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் தி அஃபென்சஸ். அதாவது அஃபென்சஸை வந்து தடுக்கணும் அப்படின்றத பற்றி அதை பற்றி ப்ரொடெக்ஷன் பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 20. 21 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, லைஃப் அண்டு பர்சனல் லிபர்ட்டி. ஸோ தனிப்பட்ட சுதந்திரத்தை லைஃப்பை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 21. ஸோ 21ல் ஏன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது இந்த மாதிரி ஏ அப்படின்னு வந்துச்சுனாலே அது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது அட் த டைம் ஆஃப் கான்ஸ்டியூஷனில் வந்து அது இருக்காது. ஸோ லேட்டராக வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதில் 21A வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா, எஜுகேஷன் பற்றி பேசுது. ஸோ 21ல் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ 2 இருக்குது. அதில் முதல் வந்து லைஃப். ஸோ அந்த லைஃப்பில் ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன முக்கியம், எஜுகேஷன் தான் முக்கியம். அப்போ 21 வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியும், 21A வந்து எஜுகேஷன் பற்றியும் பேசுது. ஆர்டிகல் 22 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அதாவது ஒரு சில கேசஸில் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுல ப்ரொடெக்ஷன் பண்ணுறதும் ஒரு சில கேசஸ் பற்றி தான் பேசுது. இந்த டிடென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடெக்ஷன், அதாவது தடுப்பு காவல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பியூனிட்டிவ் டிடென்ஷன், இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். அதாவது இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, இப்போ பியூனிட்டிவ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு அஃபென்சஸ் நடந்ததுக்கப்புறம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்ல, அது வந்து பியூனிட்டிவ் டிடென்ஷன். இதுவே வந்து ஒரு அஃபென்சஸ் நடக்க போகிற மாதிரி இருக்குது, அது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த இதை வந்து டிடென்ஷன் பண்ணோன்னா அது வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 23 வந்து எதை பற்றி பேசுதுன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ். அதாவது ஹியூமன் டிராஃபிக்கிங், ஆள் கடத்தல் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்ஸ்டு லேபர், வற்புறுத்தி வந்து ஒரு வேலையை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 எதை பற்றி பேசுதுன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ். அதாவது சில்ட்ரன்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் வந்து ப்ரொஹிபிட் பண்ணணும், அதெல்லாம் வந்து தடுக்கணுன்றதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 24. ஸோ 23 வந்து ஃபோர்ஸ்டு லேபர் டிராஃபிக் பற்றி பேசுகிறது, 24 வந்து சில்ட்ரனோட ஃபேக்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுகிறது. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம். ஸோ ஆர்டிகல் 25 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனில் ஆர்டிகல் 25 வந்து ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் கான்சைன்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். அதாவது 3 பேர் இருக்குது, ப்ரொஃபஷன், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன்ஸ். அதாவது ரிலீஜன் ரிலேட்டடாக வந்து ப்ராக்டிஸோ ப்ரொபகேஷனோ ப்ரொஃபஷன் ரிலேட்டாக அது எதுவும் பண்ணோம்னா அதுக்கான ஃப்ரீடம் பற்றி பேசுகிறதா ஆர்டிகல் 26. அதே இது ஆர்டிகல் 25. அது ஆர்டிகல் 26 எதை பற்றி பேசுனா ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறதை பற்றி பேசுகிற ஃப்ரீடம் வந்து ஆர்டிகல் 26. ஸோ 27 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீடம் ஆஸ் டு பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜன்ஸ். அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற ரிலேட்டட் டேக்ஸஸை வந்து நம்ம பெய்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 27. ஸோ ஆர்டிகல் 28 எதை பற்றி பேசுதுன்னா ஃப்ரீடம் ஆஸ் டு அட்டண்டன்ஸ் அட் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் ஒர்க்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதாவது ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து ஒரு ரிலீஜியஸ் ஒர்க்ஷிப் நடக்குது, அதாவது மதம் சார்ந்த ஒரு வழிபாடு நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடமை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 28. ஸோ நெக்ஸ்ட் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 29 எதை பற்றி பேசுனா ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது மைனாரிட்டி பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 29. ஸோ ஆர்டிகல் 30 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னா ஸோ ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை வந்து பேசுகிறது வந்து ஆர்டிகல் 30. அதாவது மைனாரிட்டிஸுமே வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ இல்லை அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அதை பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 30. பட் இந்த ஆர்டிகல் 30 வந்து 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் F இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இது வந்து ஆர்டிகல் 300A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ஒரு லீகல் ரைட்டாக வந்து இதை வந்து சேர்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து சேவிங் ஆஃப் சர்டைன் லாஸ். இதில் வந்து 3 இருக்குது. ஸோ இந்த சேவிங் ஆஃப் சர்டைன் லாஸில் பார்க்க போகிற எல்லா ஆர்டிகளுமே 31 தான். அந்த 31ல் ABC அப்படின்னு 3 இருக்கும். ஏ வந்து எதை பற்றி பேசுதுன்னா சேவிங் ஆஃப் லாஸ் ப்ரொவைடிங் ஃபார் தி அக்விசிஷன் ஆஃப் எஸ்டேட்ஸ். அதாவது ஏனா எஸ்டேட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்டேட்டை வந்து ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அதிலேருந்து நம்ம லா வந்து அதை ப்ரொவைட் பண்ணதில்லை. ஸோ அந்த லாஸ் எல்லாம் சேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 31A. பி வந்து எதை பற்றி பேசுதுன்னா வேலிடேஷன் ஆஃப் சர்டன் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதாவது ஒரு சில ஆக்டும் ரெகுலேஷனே வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டைமில் வந்து வேலிடேட் பண்ணணுன்றதை பற்றி பேசுகிற ஆர்டிகல் 31B. ஆர்டிகல் 31C வந்து எதை பற்றி பேசுனா சேவிங் ஆஃப் லாஸ் கிவிங் எஃபெக்ட் டு சர்டன் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். அதாவது ஒரு சில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற லாஸை வந்து நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது ஆர்டிகல் 31C. ஸோ பிரின்சிபிள், ஸோ 31C அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஸோ இதில் வந்து ஆர்டிகல் 32 எதை பற்றி பேசுதுன்னா ஸோ ரெமடிஸ் ஃபார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்ஃபர்டு பை திஸ் பார்ட்ஸ். அதாவது நம்ம வந்து ரைட்ஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறோம்ல, ரைட்ஸை வந்து அப்ளிகபிள் பண்ண சொல்கிறோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ரெமடிஸை வந்து பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 32. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 33 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஸோ பவர் ஆஃப் அ பார்லிமெண்ட் டு மாடிஃபை தி ரைட்ஸ் கன்ஃபர்டு பை திஸ் பார்ட் இன் தி அப்ளிகேஷன் டு தி ஃபோர்ஸஸ். அதாவது பார்லிமெண்ட்டோட பவரை வச்சு ஒரு சில ரைட்ஸை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு சில ஃபோர்ஸஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், ஆர்மி இப்படி இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்குன்னு ரிலேட்டடாக வந்து ஒரு சில ரைட்ஸ் இருக்குல்ல, அந்த ரைட்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணுற பவர் வந்து பார்லிமெண்ட் இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிகல் 33. ஸோ ஆர்டிகல் 34 எதை பற்றி பேசுனா ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரைட்ஸ் கன்ஃபர்டு பை திஸ் பார்ட்ஸ் ஒயில் மார்ஷியல் லா இஸ் இன் தி ஃபார்ம் இன் எனி ஏரியா. அதாவது இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து மார்ஷியல் லா, அதாவது ஆர்மியோட கண்ட்ரோலில் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இல்லை ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இல்லை பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து ஆர்மியோட லா இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே வந்து என்னென்ன ரைட்ஸ்லாம் அப்ளிகபிள் ஆகும், என்னென்ன ரைட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது வந்து ஆர்டிகல் 34. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 35 எதை பற்றி பேசுதுன்னா லெஜிஸ்லேஷன் டு கிவ் எஃபெக்ட் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் பார்ட்ஸ். அதாவது சட்டம் இயற்றுறாங்களா லெஜிஸ்லேஷன், ஸோ அவங்க வந்து ஒரு சில ப்ரொவிஷன்ஸுக்கு வந்து இந்த பார்ட்டில் வந்து எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுகிறது தான் ஆர்டிகல் 35. தேங்க்யூ.